ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஓஷன் ஆஃப் புக்ஸ். இன்னைக்கு நம்ம எழுத்தாளர் குண்டில்குமார் அவர்கள் எழுதிய திருச்சி தஞ்சை சரித்திர சுவடுகள் அந்த புக்கோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கை வந்து நம்ம 2 வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம். பாகம் 1 வந்து திருச்சி, அதோட தொடர்ச்சி தான் இது. பாகம் 2 தஞ்சாவூர். தமிழகத்தின் நெல் களஞ்சியம், த ரைஸ் போல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுத்தாளர் வந்து ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு ரீசன் எல்லாருக்கும் தெரியும். இதோட நிலப்பரப்பும் இதோட மண் வளமும் ரொம்ப ஃபர்டைலான ஒரு லேண்ட் தஞ்சாவூர். இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து காவிரி ஆறு. தஞ்சாவூர் பற்றி தெரியணும்னா காவிரி பற்றியும் சில தகவல்கள் வந்து இந்த புக்கில் வந்து நம்மளுக்கு இருக்குது. அதோட நம்ம வந்து இந்த வீடியோ ஆரம்பிப்போம். காவேரி சீ லெவல்லேருந்து 4400 ஃபீட் ஆல்டிடியூட் ஹைட்டாக இருக்கிற தலைக்காவேரின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு சின்ன ஊற்றா வர்றது தான் வந்து இந்த காவேரி ரிவர். அந்த ஊற்றுலேருந்து கூர்க், ஹாசன், பெங்களூரு, மைசூர், மாண்டியா, சாமராஜ் நகர், அப்புறம் வந்து தருமபுரி, சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக வந்து பூம்புகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து பே ஆஃப் பெங்காலில் போய் இந்த ரிவர் வந்து கலக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4400 ஃபீட்லேருந்து சீல போய் கலக்கிற டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா 802 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த ரிவர் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த 802 கிலோமீட்டர்ஸில் 385 கிலோமீட்டர்ஸ் கர்நாடகாலையும் 417 கிலோமீட்டர்ஸ் தமிழ்நாட்டிலையும் இந்த ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது. காவிரி பொறுத்த வரைக்கும் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு ரெண்டுமே காவிரி தாய்க்கு 2 கண்ணு மாதிரி தான். திருச்சிக்குள்ள என்டர் ஆகும்போது இந்த காவிரி வந்து அகண்ட காவேரியா வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற எழுத்தாளர். இந்த காவிரி ஆறு வந்து காவிரி கரையில வந்து கிட்டத்தட்ட 18 புனித ஸ்தலங்கள் இருக்குது. 2 கரையிலையும் 18 புனித ஸ்தலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு இருக்குது. இந்த காவிரி ஆற்றுல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும், ஆடிப்பெருக்கு அப்படின்வாங்க. இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இந்த புதுமண தம்பதிகள் அப்போ வந்து எல்லாமே குடும்பத்தோட குழந்தைங்களோட போய் அந்த காவிரி தாயை வந்து எல்லாம் கும்பிடுவாங்க. இந்த தஞ்சாவூர், திருச்சி மாவட்டங்கள்லாம் இன்னைக்கும் அது நடக்குது. அதுக்கு வந்து ஒரு ரீசன், ஒரு பேக் ஸ்டோரியும் வந்து எழுத்தாளர் சொல்லியிருக்காரு. இந்த 18 புனித ஸ்தலங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த காவேரி நதிக்கரையில் அங்கே வந்து ரிஷிகள், யோகிகள், சித்தர்கள்லாம் வந்து பூமிக்கு அடியில் வந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி இயர் அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு, ஆடி 18 அன்னைக்கு வந்து அவங்க வந்து இந்த காவேரி கரைக்கு வந்து குளிப்பாங்க. அந்த டைம்ல நம்மளும் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம்னா அவங்க பிரார்த்தனை பண்ண தவங்கள்லாம் நம்மளுக்கும் வந்து சேரும்னு சொல்லிட்டு ஒரு பதிவும் வந்து இந்த புக்ல இருக்குது. இது இல்லாம இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு தான் இந்த பொன்னியின் செல்வன், நிறைய பேர் வந்து பொன்னியின் செல்வன் கதை படிச்சிருப்பீங்க. இந்த பொன்னியின் செல்வன் கதை வந்து இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தான் வந்து வாந்தியத்தேவன் வந்து இந்த தஞ்சாவூர் ஊருக்குள்ள வந்து வர மாதிரி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நிகழ்வும் வந்து இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தான் நடந்திருக்கு. தஞ்சாவூரோட மிகப்பெரிய அடையாளம் வந்து தஞ்சை பெரிய கோயில். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தஞ்சை பெரிய கோயில் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி 1010 வந்து ராஜராஜ சோழன் வந்து இந்த கோயிலை கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு. ஆனா இவர் ராஜராஜ சோழன் தான் கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குலாம் எப்போ தெரிய வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ஸ்டோரி வந்து இந்த புக்ல இருக்கு. 1885ல வந்து ஒரு ஜெர்மன் ஸ்காலர் ஹுல்ஸ் அவரோட தலைமையில வந்து ஒரு ரிசர்ச் நடந்திருக்கு, ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு. அந்த ஆராய்ச்சியில தான் வந்து தஞ்சை பெரிய கோயில்ல நிறைய கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டுகளை தான் வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த கோயில் 1003ஆம் ஆண்டு ஆரம்பிச்சு 1010ஆம் ஆண்டு ராஜராஜ சோழன் சொல்லிட்டு ஒரு சோழ மன்னரால இந்த கோயில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வருது. எல்லாரும் வந்து அதுக்கு மேல ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் காமிச்சு இதுல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டுகளை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் வந்து இந்த தஞ்சை பெரிய கோயிலோட வரலாறு வந்து நம்மள வந்து சேர்ந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆகும். ஆனா ராஜராஜனுக்கு வந்து இந்த கோயிலோட இன்ஸ்பிரேஷன் எதுன்னா, ஒரு வாட்டி ராஜராஜ சோழன் வந்து காஞ்சிபுரம் போயிருக்காரு. அந்த காஞ்சிபுரத்துல வந்து ராஜசிம்மவர்மன் பல்லவர் அவரு கட்டின கைலாயநாதர் கோயிலை பார்த்து தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இது மாதிரி கோயில் நம்ம தஞ்சாவூர்ல கட்டணும்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுது. அப்ப இங்க வந்து தஞ்சாவூர்ல கட்டும் போது நினைக்கும் போது இங்க வந்து பாறைகள்லாம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய தஞ்சாவூர் சுத்தி மலைகள்லாம் எதுவுமே இல்லை. மலைகள்லாம் இல்லையே, நம்ம எப்படி இந்த பாறைகள்லாம் ஒன்று சேர்க்கிறது, எங்க போய் இந்த பாறைகள்லாம் தேடுறது அப்படின்னு பார்க்கும்போது தஞ்சாவூர்ல இருந்து திருச்சி பக்கத்துல இருக்கிற கீரனூர் அப்படின்னு ஒரு ஊர் பக்கத்துல இருக்கிற நார்த்தன் மலை, அந்த மலையிலேருந்து தான் எல்லா ராக்ஸும் வந்து தஞ்சாவூருக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க.
கிட்டத்தட்ட 2,00,000 டன் 2 lakh tons ஆஃப் ராக்ஸ் வந்து எலிஃபென்ட் மூலியமா, யானைகள் மூலியமா வந்து கொண்டு வந்து இந்த தஞ்சாவூர்ல வந்து வச்சு இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காரு ராஜராஜ சோழன். இந்த கோயிலோட ஹைட் பார்த்தீங்கன்னா 793 feet. அந்த 793 feet வந்து அதோட ஃபவுண்டேஷன் வெறும் 5 அடி தான். இதுவே பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம். இது தஞ்சை பெரிய கோயிலில் கிடைச்ச கல்வெட்டுகள் நிறைய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்மளுக்கு தெரிய வருது. அதாவது வந்து ராஜராஜ சோழன் காலத்துல வந்து ஆட்சியெல்லாம் எப்படி நடத்தினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அந்த காலத்திலேயே வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து இன்டெகிரேட்டட் எக்கனாமி பாலிசியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இப்போ இருக்கிற இந்த பஞ்சாயத்து ராஜ் அதெல்லாம் சொல்கிறோம்ல, அதுமாரி அந்த காலத்திலேயே அவர் வந்து எல்லா வில்லேஜஸுக்கும் எம்பவர்மெண்ட் கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து கலைகளுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த கோயிலில் வந்து எத்தனை டான்சர்ஸ் இருந்திருக்காங்க, எத்தனை மியூசிஷியன்ஸ் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வந்து தனியாக ஒரு ஆர்மியே கிரியேட் பண்ணியிருக்காரு. லைக் 3 செட் ஆஃப் ஆர்மிஸ் இந்த கோயிலை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் வந்து கல்வெட்டுலேருந்து கிடைச்சிருக்கு. இந்த கல்வெட்டுகளை வந்து ராஜராஜ சோழனோட பர்சனல் லைஃப் பற்றியும் நிறைய பதிச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ராஜராஜ சோழன் வந்து நிறைய மனைவிகள் இருந்திருக்காங்க. அதில் 10 மனைவியோட பேர் வந்து எழுத்தாளர் வந்து இந்த புக்கில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதில் வந்து லோகமா தேவி அவங்க தான் வந்து ராஜராஜன் வந்து பட்டத்து அரசியாக வந்து அறிவிச்சிருக்காரு. அது மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான மனைவி வந்து வானமா தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அதாவது வானதி. இந்த பொன்னியின் செல்வன் கதை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர், கொடும்பாலூர் இளவரசி. ஏன்னா இந்த வானமாதேவி மூலியமா தான் ராஜராஜனுக்கு வந்து ஒரு 3 குழந்தைகள் பிறகுது. ஒருத்தர் வந்து ராஜேந்திர சோழன், அப்புறம் குந்தவை, அப்புறம் செண்பையான் தேவி. அது மாதிரி அதாவது ராஜேந்திர சோழனுக்கு ராஜராஜன் வச்ச பேர் வந்து மதுராந்தகர் சோழன், அதாவது அவர் சித்தப்பா பேர் வச்சிருக்காரு. செம்பையான் தேவி வந்து அவங்களோட பாட்டியோட பேர், அந்த பாட்டியோட பேர் வந்து ராஜராஜன் வச்சிருக்காரு. குந்தவை வந்து அவரோட அக்காவோட பேர், அவரோட பொண்ணுக்கு வந்து கடைசி பொண்ணுக்கு வந்து அவங்க அக்கா பேரே வந்து வச்சிருக்காரு ராஜராஜ சோழன். இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வந்து இந்த புக்ல. சோழா பீரியட்ல இந்த கோயிலோட பேர் ஆக்சுவலா வந்து ராஜராஜேஸ்வரம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நாயக்கர் வந்து தஞ்சாவூர் ஆண்டிருக்காங்க, மராத்தியரும் ஆண்டிருக்காங்க. இந்த டைம் லைன்னா வந்து நான் பார்ட் 1ல சொல்லியிருப்பேன். நாயக்கர் ஆண்டும்போது இந்த கோயிலுக்கு பேர் வந்து தஞ்சை பெரிய உடையார் கோயில். அப்புறம் மராட்டியர் காலத்துல தான் இந்த கோயிலுக்கு வந்து பிரகதீஸ்வர் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு வந்து பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது 3 பேரும் இந்த கோயிலுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து 4 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் கும்பாபிஷேகம் 1010 ராஜராஜ சோழனே பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 800 இயர்ஸா இந்த கோயிலுக்கு வேற எந்த ஃபெஸ்டிவல், எந்த கும்பாபிஷேகமும் பெருசா நடத்தல. 1803ல வந்து மராத்திய ராஜா சர்போஜி அவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 1980ல புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது இந்த கோயிலுக்கு வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1997ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2010, அதாவது இந்த கோயில் கட்டி 1000 இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மைல் ஸ்டோனுக்காக சதய விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா வந்து தஞ்சாவூர்ல மிக பிரம்மாண்டமா நடத்தினாங்க. ராஜராஜனுக்கு அப்புறம் ஒன் ஆஃப் தி நோட்டபிள் கிங் சோழா டைனஸ்டி யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜேந்திர சோழன். இவர் காலத்துல தான் வந்து தஞ்சாவூர்லேருந்து இந்த கேபிட்டல்ல வந்து மாத்திருக்காரு. இவர் ஏன் இந்த தஞ்சாவூர்லேருந்து இந்த தலைநகரத்தை மாத்தினார்னா, தஞ்சாவூர்ல வந்து நிறைய இன்ட்ரூடர்ஸ் அதிகமாயிட்டாங்க. ப்ளஸ் தஞ்சாவூர் வந்து பாண்டிய டைனஸ்டியோட பார்டர்ல இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் வந்திருக்குது. நிறைய சண்டைகள், நிறைய போர்கள்லாம் வந்திருக்குது. அதில் வந்து தஞ்சாவூர் ரொம்ப இம்பேக்ட் ஆன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. ப்ளஸ் கொள்ளிடாத்துல வந்து நிறைய வெள்ளம்லாம் வந்திருக்கு. அந்த ஒரு ரீசனுக்காக இவர் வந்து இந்த கேபிட்டலை வந்து சோழர் தேசத்தோட மத்திய பகுதிக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த இடத்த கண்டுபிடித்த அப்புறம் அந்த கட்டுமான பணிகள் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறாரு. அங்க வந்து கடைசியா ஒரு கோயிலும் நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்றாரு. அந்த கோயில் தான் கங்கை கொண்ட சோழபுரம். அந்த ஊர் தான் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து கேபிட்டலா வந்து ராஜேந்திர சோழன் அறிவிக்கிறார். இப்ப கங்கை கொண்ட சோழபுரம் வந்து அப்படியே தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரியே கங்கை கொண்ட சோழபுரமும் இருக்கும். ஒரு டிஃபரன்ஸ், தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து கம்பீரமா இருக்கும், கங்கை கொண்ட சோழபுரம் வந்து ஒரு அழகிய வடிவான ஒரு பெண் மாரி இருக்கும்னு சொல்லிட்டு எழுத்தாளர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. தஞ்சாவூர்ல வந்து இன்னொரு முக்கியமான கோயில் வந்து திருவையார். இந்த ஊருக்கு வந்து திருவையார்னு ஏன் பேர் இருந்துச்சுன்னா, காவிரி ஆறு வந்து இங்கேருந்து 5 ஆறா பிரியுது. அதால வந்து இந்த ஊருக்கு வந்து திருவையாறுன்னு பேர் வந்ததும், இந்த ஊர்ல வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஆதித்ய கரிகால சோழன் காலத்துல வந்து கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயிலோட மூலவர் பேர் வந்து ஐயாரப்பன்.
அப்புறம் மராத்தியர் காலத்தில் வந்து இந்த மூலவரோட பேர் வந்து பஞ்சாபி கேஷ்வர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. இந்த காவிரி ஆற்றங்கரையில், இந்த திருவையாறு காவிரி ஆற்றங்கரையில் நிறைய மண்டபங்கள்லாம் வந்து மராத்தி ஸ்டைல் மண்டபங்கள்லாம் நிறைய அழகாக இன்றைக்கும் வந்து இருக்குது. அது வந்து மராத்தி பீரியடில் வந்து கட்டின மண்டபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பும் வந்து இந்த புக்கில் வந்து பதிவு பண்ணியிருக்கு. திருவையாறு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இங்கே நடக்கிற தியாகராஜ கீர்த்தனைகள். இது வந்து கிட்டத்தட்ட 100 வருஷமாக நடந்துருக்கு. 1925 வந்து இந்த தியாகராஜ கீர்த்தனைகள் வந்து பாடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியும் பாடியிருக்காங்க. பட் 1925 தான் வந்து அஃபிஷியலாக வந்து வருஷம் இந்த ஊர்ல வந்து தியாகராஜ கீர்த்தனைகள் வந்து பாடப்பட்டு இருக்குது. இந்த தியாகராஜ கீர்த்தனைகள் இஸ் பேஸ்ட் ஆன் தியாகராஜ சுவாமிகள். அவரும் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற திருவாரூர் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல தான் பிறந்திருக்கிறார். அந்த ஒரு மகத்தான ஒரு பதிப்பும் வந்து இந்த புக்ல வந்து பதிவு பண்ணியிருக்காரு எழுத்தாளர். அதுக்கப்புறம் வந்து இந்த தஞ்சாவூர் சுற்றி நிறைய கோயில்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உப்பிலியப்பன் கோயில், அதாவது கும்பகோணம், தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற கும்பகோணத்தில் இருக்கிற கோயில் பற்றியும் இந்த புக்கில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. உப்பிலியப்பன் கோயில், திருவிடைமருதூர், திருநாகேஸ்வரம், திருபுவனம், தாராசுரம், அப்புறம் வந்து சுவாமிமலை உங்களுக்கு எல்லாம் தெரியும், முருகனோட 4வது வீடு அது. இங்கே வந்து சிவன் பெருமான் மடியில் வந்து முருகர் உட்காந்துட்டு சிவன் பெருமான் காதில் வந்து ஓம் அப்படின்னு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பதிப்பும் வந்து இந்த புக்ல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது இல்லாம தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பில்கிரிமேஜ் பிளேஸ் வந்து பூண்டி மாதா கோயில். இது வந்து ஆக்சுவலாக வந்து பூண்டி மாதா பஸ்லிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பஸ்லிகான்னு என்னன்னா, வேட்டிக்கன் போப் வந்து சில கோயில்களுக்கு வந்து சில ப்ரிவிலேஜஸ் கொடுப்பாரு. ஓகே, இந்தியாவில் வந்து 34 பஸ்லிகா வந்து இருக்குது. அதில் வந்து கேரளாவில் தான் ரொம்ப அதிகம். தமிழ்நாட்டில் வந்து 4 இருக்கிறதா சொல்லிட்டு புக்கில் சொல்லியிருக்காங்க. நான் விக்கிபீடியாவில் பார்க்கும்போது 9 பஸ்லிகா இருக்குதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எது எது கரெக்ட்னு சொல்லிட்டு நீங்கள் யாச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த பூண்டி மாதா கோயில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பஸ்லிகா கோயில். கேத்தலிக் சர்ச்சுக்கு வந்து ஒரு பில்கிரிமேஜ் பிளேஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் என்னன்னா, ஜீசஸை வந்து க்ரூசிஃபை பண்ணும்போது, அதாவது சிலுவையில் அடைக்கும் போது, அந்த சிலுவை இருக்குதுல, அந்த உட்டன் கிராஸ், அந்த உட்டனோட சின்ன ஒரு பீஸ் வந்து இந்த கோயிலில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த வந்து எழுத்தாளர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஏர்லி பார்ட் ஆஃப் 16th சென்ச்சுரியில் வந்து நாயக்கர் வந்து இந்த தஞ்சாவூர் வந்து ஆண்டிருக்காங்க. நாயக்கரும் வந்து சோழர்கள் மாதிரியே வந்து கட்டடக்கலைகளில் வந்து ரொம்ப பேர் போனவங்க. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு இருக்கிற தஞ்சாவூர் அரண்மனை. இது நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அரண்மனை. இது வந்து நம்ம மதுரை நாயக்கர் மஹால் மாதிரியே இதுவும் வந்து ரொம்ப அற்புதமாக பிரமாதமாக இருக்கும். ஆக்சுவலாக இதில் இருக்கிற ஒரு மாட மாளிகை வந்து மாட மாளிகை மேலே அப்படியே ஒரு டவர் மேலே இருக்கும். அந்த டவர் மேலே போய் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஊர் ஃபுல்லாக 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்க்கலாம். இது மாதிரி நிறைய கலைக்கூடம் அது மாதிரிலாம் வந்து உள்ள வந்து அவங்களோட ஆர்கிடெக்சர் ஸ்டைல், நாயக்கரோட ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து இன்றைக்கும் வந்து இந்த தஞ்சாவூர் அரண்மனை வந்து கம்பீரமாக இருக்குது. 17th சென்ச்சுரியில் மராத்தியர்கள் வந்து தஞ்சாவூர் வந்து ஆண்டிருக்காங்க. மராத்தியரோட காலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் காலம். சத்ரபதி சிவாஜியோட பிரதர் தான் இங்கே வந்து ஆட்சி அமைச்சிருக்காரு தஞ்சாவூரில். நிறைய கிங்ஸ், மராத்திய கிங்ஸ் இருக்காங்க. அதில் ஈகோஜி, சகோஜி, துகோஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மராத்திய மன்னர்கள் இருக்காங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மன்னர் வந்து சர்போஜி. அவர் பேரில் இன்றைக்கி கூட ஒரு காலேஜ் இருக்குது தஞ்சாவூரில். அவர் இந்த சர்போஜி வந்து படிப்புக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவர். அவர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாருன்னா, இப்பயும் வந்து ஒரு லைப்ரரி வந்து சரஸ்வதி மகா லைப்ரரின்னு சொல்லிட்டு அவரு ஓப்பன் பண்ண ஒரு லைப்ரரி தான் இன்றைக்கும் வந்து தஞ்சாவூரில் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 65,000 புத்தகங்கள் வந்து இந்த புக்கில் இருக்குது. 65,000 புக்ஸ் இந்த லைப்ரரியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அரிய வகையான புக்ஸ்லாம் இருக்குது. ராமாயணம் வந்து மராத்தி மொழியில் எதுனா ராமாயணம்லாம் வந்து இந்த நூலகத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பதிவும் வந்து எழுத்தாளர் பண்ணியிருக்காரு. இதோட பார்ட் 2 தஞ்சாவூர் சரித்திர சோடு வந்து நம்ம முடிக்கிறோம். பார்ட் 1 வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். திருச்சி அதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை முடிஞ்சால் கிளிக் பண்ணி பாருங்கள். இதுமாரி புக்ஸ்லாம் வந்து நம்ம வந்து படிக்கணும். ஏன்னா வந்து ஒரு ஹிஸ்ட்ரி வந்து ஒரு சொல்கிறதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு கல்வெட்டுகள், இல்லை இந்த ஓலைச்சுடிகள், அதாவது மேன்ஸ்கிரிப்ட்ஸ், இதுமாரி புக்ஸ் இதுதான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரியை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணும். இந்த வீடியோ இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது, அது நம்மளுக்கு தெரியாது. ஓகே,
பட் புக்ஸ் தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இது மாதிரி ஹிஸ்ட்ரிலாம் வந்து சொல்லும். அதில் வந்து இது மாதிரி புக்ஸ்லாம் வந்து படிங்க. இது வந்து அமேசானில் கிடைக்குது, அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஒரு 135 ரூபாவில் வந்து ஒரு 2 இம்பார்ட்டன்ட் சிட்டிஸோட ஹிஸ்ட்ரியை வந்து ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. மீண்டும் வந்து எழுத்தாளர் குண்டில்குமாருக்கும் இதை பப்ளிஷ் பண்ண அழகு பதிப்பதுக்கும் ஒரு பெரிய சல்யூட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எப்போதுமே சொல்கிற மாதிரி தான், நல்ல படிங்க, நல்லதே படிங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு புக்கோட உங்களை பார்க்குற வரைக்கும் கீப் லேர்னிங், ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.